லூசு, என்ன நீ இன்னும் ரெடியே ஆவலையா? போ, நான் வரல. ஏன் வரல? எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது தானே. எனக்கு பிடிக்கலன்றல, என்னையே ஃபோர்ஸ் பண்றீங்க எல்லாரும். இல்ல, பெரும்பாலும் அங்கே தானே போகலான்னு எல்லாரும் டிசைட் பண்ணோம். அப்போ நீ வந்து தானே ஆகணும். வீட்ல கூட டீலிமிட்டேஷனா? டீலிமிட்டேஷன் அப்படின்னா? என்னடா எல்லா நியூஸ்லயுமே தொகுதி மறுவரையறைன்னு பத்தி சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? அதனால நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். அரசியல் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம குரலுக்கான மதிப்பு நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு மணிப்பூர் பிரச்சனையே எடுத்துக்கலாம். அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கான விடை இன்னும் வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூபி, மகாராஷ்டிரா இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால மணிப்பூர்லயும் அந்த மாதிரி இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் அதுக்கான முயற்சியை எடுத்திருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலுமே எம்பி சீட்டுகள் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா எதிர்காலத்துல நம்மளுக்குமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நிறுத்துறதுக்கு தொகுதி மறுவரையறைக்கு எல்லாருமே குரல் கொடுப்போம். என்னோட குரலை நான் பதிவு பண்ணிட்டேன். ஃபேர் டீல் லிமிட்டேஷன்ற ஹேஷ்டேக்ல உங்களோட குரலை நீங்க பதிவு பண்ணிடுங்க.